ஒரு செட்டு ஆட்டுக்கால் நான் வாங்கியிருக்கேன். குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். இப்ப குக்கர்ல இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் இது முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் தண்ணி, உப்பு தேவையான அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசிலாவது விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இன்னொரு பவுல்ல நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பெல்லாம் நான் 3 பீஸ் போடுறேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதையும் கருவேப்பிலை காம்போட சேர்த்து போட்டீங்கன்னா அது சுவை ரொம்ப அதிகமா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே வேக வைக்கிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கோம். 1 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பிரிஞ்சு வரும். இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற கால் வேக வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்து இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுறேன். இதுக்கு காயில் கறி மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு உப்பு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. கறி நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச தண்ணியும் நான் சேர்க்கிறேன். இப்ப கறி வெந்துருச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கோ அல்லது முருங்கைக்காவோ நம்ம இதுல சேர்க்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வைக்க போறோம். விசில் போனதுக்கு அப்புறம் அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறம் இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, செம்ம கலர்ஃபுல்லா ரொம்ப டேஸ்டியா வாசனையா அப்படி தூக்கும் நமக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.